2025 கடைசி ஒரு 4 மணி நேரம் தான் நாங்கள் எல்லோரும் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்னதாக பார்ட்டி மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக எதுவும் குக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு. இந்த மாதிரி தான் எங்களோட நியூ இயரை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கேக் கட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து நல்லா பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அழகாக விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா சைடு ஒரு சைடு உட்காந்து இந்த குட்டீஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க, இன்னொரு சைடு வந்து ஜென்ஸ் எல்லாம் பசங்க எல்லோரும் சேர்ந்து 5 கார்ட்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஃபுல்லாமே பயங்கர வின்டர் சீசனுங்க, ஸ்னோஃபால் வேறு போயிட்டுருக்கு. அதனால் வந்து பெருசாக வெளியெல்லாம் வந்து நம்ம எங்கேயும் போக முடியாது. ஒரு டெம்பிள் போயிட்டு வர்றதே வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் சேர்ந்து இதனால வந்து மோஸ்ட்லி பாட்லக் மாதிரி பண்ணுவோம். இன்றைக்கி வந்து சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா வெறும் பீஸ் தான் ஜாஸ்தி இருந்துச்சு, ரைஸ் ஏதோ கம்மி தான் இருந்துச்சு. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் எல்லோரும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாங்க, எனக்கு மட்டும் பன்னீர் வாங்கியிருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த வாண்டூஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக கத்தி ஒரே ஆட்டம்தான். உட்காந்து விளையாண்டுட்டே இருந்தாங்க. விளையாண்டு முடிச்சுட்டு நாங்களும் உட்காந்து எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி எங்களோட நியூ இயர் போச்சு. உங்களோட நியூ இயர் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் பொண்ணு எல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் உடனே அவள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இந்தியாவில் என்ன தான் இருந்தாலும் வந்து அவங்க உட்காந்து கோலம் போட்டுட்டு அன்னைக்கு காலையில் அப்படியே கோயிலில் போயிட்டு 12 மணிக்கு கேக்கெல்லாம் வெட்டிட்டு சூப்பராக இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இங்கே எங்கேயுமே வெளியே போக முடியலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்.